இல்லை இதுக்கப்புறம் 2 படம் சைன் பண்ணியிருக்கேன். அது இப்போ சொல்லலாமா தெரியல. அந்த கலகலப்பு 3 சுந்தர் சி சாருக்கு அந்த இது என்ன படம் பண்ணாலும் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ரொம்ப 18 வருஷமா ராம் சார் கூட நடிக்கணும்னு இந்த ஆசை. இந்த படம் மூலியமா நடிச்சது ஃபர்ஸ்ட்டு. அது ரொம்ப சந்தோஷம். ஆனா அதுக்கப்புறம் இந்த படம் சக்ஸஸ்ல அந்த ரிசப்ஷன் இருக்குல்ல, இப்போ நீங்கலாம் வந்திருக்கீங்க. நீங்களாம் இந்த படம் பார்த்து இவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கீங்கன்னும்போது அது பார்க்கறதுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் ஆசையோட உங்களுக்கு ஆசை இருக்கா பார்க்கணுன்ட்டு? நிச்சயமா பிரதர். அது மாதிரி கதை இருந்தா ஆனா நடிகரா வந்து அ ஆனா இப்போ இப்போ வந்து நீங்க வந்ததுலேருந்து வெறும் தியேட்டர் காசு ஆயிடுச்சு, உங்க சம்பளம் என்ன வெறும் பைசாலே இருக்கீங்க நீங்க. ஆடிட்டரா நீங்க? ஆடிட்டரா ப்ரெஸ்ஸாண்ணா நீங்க? ரிப்போர்ட்டர் தானா? ஓகே. இல்லைண்ணா அது அது வந்து நம்ம கேட்டு என்றைக்குமே சேஸ் பண்ணதில்லை. அதாவது அவங்க கரெக்டாக இருக்குன்னா அது நிச்சயமாக நடக்கும். ஆனால் இன்றைக்கி அதை தாண்டி தேட்டரில் நாங்கள் ஒரு 10 தேட்டர் போயிட்டு வந்தோம்ல, அவங்க கை தேட்டரை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ அந்த சந்தோஷத்தில் இருக்கோம். இப்போ அதை பற்றி பேச வேண்டாம். தேங்க்யூ. பறந்து போ படத்துக்கு கூப்பிட்டா பிரேம்ஜி கல்யாணம் ஆயிடுச்சு, சிம்பு சாருக்கு எப்போ கல்யாணம் ஆகும்? நான் வேணா இப்போ கேட்டேன், சிம்பு சார் இந்த மாதிரி கேள்விகள்லாம் சீக்கிரமாக நான் தவிர்க்கணும். தயவுசெய்து நீங்கள் கல்யாண இன்விடேஷனை சீக்கிரமாக அனுப்புங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.